எல்லோருக்கும் வணக்கம். ஸோ ஒரு எக்ஸைட்டான டே இன்றைக்கி. நம்முடைய கைராவோட மார்க்கெட்டிங் பிளான் 3.0 மிக வெற்றிகரமாக இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு ஃப்ரம் 1 டிசம்பர்லேருந்து. ஸோ எல்லோரும் முகத்திலையும் ஒரு சந்தோஷம் பார்க்க முடியுது. ஏன்னா இப்போ இருக்கிற ஒரு மார்க்கெட்டிங் பிளான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு மார்க்கெட்டிங் பிளான் இன் கிரிப்டோ. இதை அடித்து நான் சொல்ல முடியும். ஏன்னா நான் கடந்த 25 வருடமாக நான் வந்து ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிலையும் கடந்த 6-7 வருடங்களாக நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் பர்டிகுலராக கிரிப்டோ பேஸ்ட் ப்ராஜெக்ட்லேயும் நான் இருக்கேன். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கிற ப்ராஜெக்ட் வந்து கண்டிப்பாக எப்பேற்பட்ட காம்படிட்டரையும் கண்டிப்பாக நம்ம மாற்ற முடியும். அப்பேற்பட்ட அற்புதமான பிளான் தான் நமக்கு இருக்குது இன்றைக்கி. ஸோ இருந்தாலும் சில பேருக்கு இதை போய் எப்படி சொல்லணும் அப்படிங்கிறது தெரியாதனால தான் இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தாராளமாக உங்களுடைய ப்ராஸ்பெக்டை இதை காட்டினீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காணொளி இந்த வீடியோ வந்து யாருக்கு அப்படின்னா, யாரெல்லாம் நான் வந்து ஒரு டெக்னாலஜி என்று சொல்லக்கூடிய கிரிப்டோவில் நான் பயணம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். நான் ஒரு பிகினர், எனக்கு அதை பற்றியுமே அதிகமாக தெரியாது. அதே சமயத்தில் நான் ப்ராடக்ட் பேஸ்ட் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நெட்வொர்க்கில் இருக்கிறேன். பட் எனக்கு டெக்னாலஜியில் கூட என்ட்ரி ஆகி நான் மிகப்பெரிய லெவலில் வரணும்னு நினைக்கிறவங்க. 3வது ஜாப் கோயர்ஸ், நான் வேலைக்கு போகிறேன், என்னால் பெரிய லெவலில் சம்பாதிக்க முடியல, என் கனவுல எதுவுமே அடைய முடியலன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு தனித்துவமான ஒரு ப்ராஜெக்ட் தான் கைரா. அப்போ கைராவோட தனித்துவம் என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி இந்தியாவில் எத்தனையோ ப்ராஜெக்ட் வந்தாலும் கூட ஒரு ஃபவுண்டர் ப்ளஸ் ஒருத்தர் சிஇஓ வந்து வழிநடத்தி ஒரு கொண்டு போகிறார் அப்படின்னா அதில் முதல் கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா கைரா. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நம்ம அகிலன் சார் வந்து கிட்டத்தட்ட 15 வருஷம் ஷேர் மார்க்கெட்லேயும் கிட்டத்தட்ட 7 வருஷம் கிரிப்டோலையும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒருத்தர் தான் இன்றைக்கி இந்த ப்ராஜெக்டை வழிநடத்தி கொண்டு போகிறார் என்றால் அது மிகப்பெரிய பெருமை. 2வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, வி ஆர் த ஃபஸ்ட்டு கம்பெனி. இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10-11 ஆஃபீஸை ஃபிசிக்கலாக தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, ஈவன் கேரளா அண்ட் ஆந்திராவில் ஒரு தொடங்கி ஒரு பிளாக் செயின் அகாடமியை கொண்டு வந்து ஒரு 27 காலேஜில் ஃபிசிக்கலாக மீட்டிங் செமினார் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கும் ஃபேக்கல்ட்டிக்கும் கண்டக்ட் பண்ண முதல் ஒரே ஒரு கம்பெனி எதுன்னா அது கைரா. அடுத்து இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, இந்தியாவோட 2nd பப்ளிக் பிளாக் செயின். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஓன் எக்ஸ்சேஞ்சில் ஓன் பிளாக் செயின் இருக்கிற ஒரே கம்பெனி கைரா. இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அப்புறம் ப்ராஜெக்ட், ரியல் ப்ராஜெக்ட் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், என்எஃப்டி சோலார், அதே சமயத்தில் யூட்டிலிட்டி விபேங்கிற யூட்டிலிட்டி அண்ட் அதே மாதிரி பிக்னோ என்ற காமர்ஸ் கிரிப்டோ பேஸ்ட் காமர்ஸ். இந்த மாதிரி அடிக்கிட்டே போகலாம். அடுத்து வரக்கூடிய உங்கள் எல்லாருக்கும் தெரியும் சிஸ்டமேட்டிக் ஏர்னிங் பிளான். இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்டை ஃபிசிக்கலாக லைவில் இருக்கிற ப்ராஜெக்ட் வரப்போகுதுன்னு சொல்ல கிடையாது, லைவில் தொடங்கின முதல் கம்பெனி கைரா. ஸோ இதெல்லாமே தெரிஞ்சிச்சு. 3வது முக்கிய விஷயம் என்னென்னா மார்க்கெட்டிங் பிளான். என்ன தான் நம்ம நல்ல கம்பெனி நல்ல ப்ராஜெக்ட் இருந்தாலும் கூட ஒரு மார்க்கெட்டிங் பிளான் தான் பேசும், அதுதான் வெற்றிக்கு வழிகாட்டுதலாக இருக்கும். அந்த வகையில் நம்மளுடைய மார்க்கெட்டிங் பிளான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் மட்டும் உலகத்திலே ஒரு ரோல் மாடலாக ஒரு யூனிக்காக ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப ஈஸியாக அழகாக வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான மார்க்கெட்டிங் பிளான் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதை நம்ம கைரா 3.0 அப்படிங்கிற ஒரு நேம் வச்சு கூட கொண்டு வந்திருக்கோம். ரைட். இப்போ அந்த மார்க்கெட்டிங் பிளானில் எப்படி சார் அப்படின்னா, சிம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜாயின் பண்ணுறாரு, அவர் ஒன்றுமே ஒர்க் பண்ணலை, வெறும் டெபாசிட்டர் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேக் ஹோல்டர் வந்தார்னா அவருக்கு நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க ஒரு 36, 42 அண்ட் 48% மாதிரி ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறோம். இந்த ரிட்டர்ன் வந்து காயினாக கொடுக்கறதுனால அந்த காயின் வந்து க்ரோத் ஆகும்போது அதோட வளர்ச்சி பெருகும். இது வந்து ஒரு பேசிக். அப்போ என்னென்னா, சாதாரணமாக உங்களுடைய ஃபண்டிங்கில் உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு சேவிங்ஸில் ஒரு பார்ட் நீங்கள் என்ன பண்ணலான்னா கிரிப்டோவில் கைரால் நம்ம என்ன பண்ணலான்னா டைரெக்டாக நம்ம ஸ்டேக் பண்ணலாம். இல்லை பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, எனக்கு தெரிஞ்சு ஒரு ஓன் பிளாக் செயின் ஓன் காயின் டைரெக்டாக ரெஃபரல் ப்ரோக்ராமில் டைரெக்டாக ஸ்டேக்கிங்கில் வந்த ஃபஸ்ட்டு கம்பெனி நம்மளு தான். ஈவன் ட்ரானோ எத்திரியமோ இல்லை வேறு யாருமே டைரெக்டாக கம்பெனி வந்து ஸ்டேக்கிங் ப்ரோக்ராம் கொண்டு வரல, தேர்ட் பார்ட்டி கொண்டாந்தாங்க. தேர்ட் பார்ட்டி தான் அதை மார்க்கெட்டிங் பிளான் பண்ணி பண்ணுறாங்க. நிறைய கம்பெனி நான் பேர் சொல்ல விரும்பலை, அப்படி தான் மார்க்கெட்டில் இருக்குது. வி ஆர் த ஃபஸ்ட்டு கம்பெனி டைரக்ட்லி நம்ம ஸ்டேக்கிங் ரிவார்டு கொடுக்குறோம். அப்போ ஸ்டேக்கிங் ரிவார்டு மூலமாக என்னென்னா கிரிப்டோவில் சேஃபராக ஜாயின் பண்ணணும். அதே சமயத்தில் எனக்கு ரீசனபிளாக அவுட்புட் வரணும், ரிட்டர்ன் வரணும்னா உங்களுக்கு ஒரு மினிமம் 3 மடங்கு 4 மடங்கு ஒரு 3 வருஷத்தில் வரக்கூடிய ரிட்டர்ன் தான் நம்ம கொடுத்துருக்கிற ஒரு ஸ்டேக்கிங் ப்ரோக்ராம். இது வந்து யாருக்கு? இன்வெஸ்டர்ஸ், நான் ஒர்க்கிங் பிளான். அடுத்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் யாருன்னா ஒர்க்கிங். ஃபார் எக்ஸாம்பிள் சார் நான் ஒரு மிடில் கிளாஸ், என்னால் அவ்வளோ ஹியூஜாக இன்வெஸ்ட் பண்ண முடியாது, பட் எனக்கு ட்ரீம் இருக்குது, பயங்கரமான எனர்ஜி இருக்குது, ஜெயிச்சா ஆகணும், வெறித்தனமான ஈடுபாடு இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு நம்ம என்ன வச்சுருக்கோம்னா ரெஃபரல் ப்ரோக்ராம் நம்ம வச்சுருக்கோம். இந்த ரெஃபரல் ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் கம்பல்ஷன் கேட்டால் கிடையாது. சிம்பிளாக உங்கள்கிட்ட இருக்க 1 லட்சமோ 2 லட்சமோ எவ்வளோ சக்தி இருக்குதோ அதை ஸ்டேக்கிங் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு போர்ஷனை நம்ம கைட்டில் பண்ணி நீங்கள் 3x 4x எல்லாம் ஒரு அழகாக ஒரு 3 இயர்ஸில் எடுக்க முடியும். இது பார்ட்டு. இது யாருக்கு அப்படின்னா, கண்டிப்பாக இன்றைக்கி மிடில் கிளாஸ் தான் ரொம்ப ரொம்ப சிரமத்தில் இருக்கிறோம். ஏன்னா உலகத்திலேயே மிக
கடுமையான ஒரு மோசமான வர்க்கம்னா மிடில் கிளாஸ் தான். ஏன்னா ஆசையும் படணும், அடையவும் முடியாது, கஷ்டத்தில் ஓடணும், கடன் வாங்கி வாழ்க்கை ஓடணும், வாழ்க்கையில் வாங்குகிற சம்பளம் 10 நாள்லேயே திரும்பி போகும், திருப்பி கடன் வாங்குகிறோம். பிஸ்னஸ் மேனுக்கு ஒரு மாதம் நல்லாயிருக்கும், ஒரு மாதம் வராது. அப்படி தான் இன்றைக்கி வாழ்க்கை ஓடிட்டுருக்கு. ஸோ அவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கருத்து என்ன, அடுத்த ட்ரெண்டு கிரிப்டோ தான். ஏன்னா இன்றைக்கி கிரிப்டோங்கிறது ஒரு காலத்தில் பெட்ரோல் டீசல் தான் உலகத்தின் அதிக டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய துறை, அப்புறம் தங்கம், அதுக்கப்புறம் $1 ட்ரில்லியன் இண்டஸ்ட்ரி. இன்றைக்கி போன வருஷம் வந்து கிரிப்டோ. இன்றைக்கி கச்சா எண்ணெய் விட உலகத்தில் அதிக டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய கிரிப்டோனா, அந்த ட்ரெண்டில் நாம் என்ன பண்ண போகிறோன்னா இது உலகம் முழுவதும் கொண்டு போகலாம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. அப்போ யாரெல்லாம் நான் லைஃப்பில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க, நீங்கள் ஒரு 5,000 காயினோ 10,000 காயினோ இந்தியன் ஐஎன்ஆர் கணக்கு போட்டிங்கன்னா ஒரு 12,000 20,000 வாட் எவர் மேபி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி என்ன பண்ணலன்னா, உங்களுடைய கான்ட்ராக்டு உங்களுடைய எஃபர்ட்டை பேஸ் பண்ணி பல மடங்கு பல லாபம் பல கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு நம்ம ரெஃபரல் மார்க்கெட்டிங்கில் இருக்குது. இது கட்டாயம் இல்லை. இது யாருக்குன்னா வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க, ரைட். அதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட், நம்மகிட்ட வந்து லெவல் பிளானும் இருக்குது, பைனரியும் இருக்குது. இது வரைக்கும் யாரும் பண்ணலை. சிம்பிள் லெவல் பிளான் என்ன, ஃபஸ்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க. ஜாயின் பண்ணி நீங்கள் பண்ண வேண்டிய வேலை, ஒரு 6 நபர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து, அந்த 6 நபர்கள் ஒரு 5,000 10,000 ஸ்டேக்கிங் பண்ணி ஒரு 40,000 காயின் அப்ராக்சிமேட்டாக ₹1,00,000 டர்ன் ஓவர். இது பண்ணாவே நீங்கள் வந்து ஒரு பிரான்ஸுங்கிற டைட்டில் அச்சீவ் பண்ணுறீங்க. இந்த பிரான்ஸ் டைட்டில் அச்சீவ் பண்ணாவே உங்களுக்கு அடுத்த வருமானம் என்று சொல்லக்கூடிய பைனரி வருமானத்திற்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ட்ரி ஆகுறீங்க, குவாலிஃபை ஆகிறீங்க. ரொம்ப சிம்பிள். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஜஸ்ட் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக கான்ட்ராக்ட் இருக்கும். 6 நபரை பிக் பண்ணி செலக்ட் பண்ணுங்கள். இதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் வீடியோ பண்ணுறோம், ஜூம் கண்டக்ட் பண்ணுறோம், ஃபிசிக்கல் மீட்டிங் பண்ணுறோம், இது எல்லாமே பண்ணுறோம். இது அழகாக கொண்டு வந்து ஒரு 40,000 காயின் பண்ணால் நீங்கள் வந்து பிரான்ஸ் அச்சீவ் பண்ணுறீங்க. அப்போ அழகாக உங்களுடைய பிளான் வந்து 2ஆக பிரியுது, லெஃப்ட் ரைட்டுன்னு பிரியும். அந்த லெஃப்ட் ரைட்டுன்னு பிரிஞ்சாவே உங்களுக்கு ஒரு 5% பேர் மேட்சிங் கிடைக்கும். அப்போ சிந்திச்சு பார்க்கணும். அப்போது இதில் இன்னொரு பெரிய விஷயம் தான், சார் லெஃப்ட் ரைட்டும் பெரிய, சரி சார் பிரிக்க முடியல பண்ண முடியலன்னா கவலையே பட வேண்டாம். உங்களுக்கு பிரான்ஸ் அச்சீவ் பண்ணாவே 8 லெவல் ஓப்பன் ஆகி ஒரு லைன் ஓடினா கூட ஒவ்வொரு லைன் ஃபஸ்ட் லெவல் நீங்கள் டைரெக்டாக ஒரு ஆர்டர் எடுத்திங்கன்னா 6%, அதுக்கப்புறம் 1ன்னு சொல்லிவிட்டு 0.5 சொல்லி நமக்கு 8 லெவல் தரும். அப்போ என்ன அர்த்தம், சார் பைனரி பண்ண முடியல, எனக்கு ஒரு டீம் தான் போனால் கூட உங்களுக்கு ஒரு வருமானம் 8 லெவல்லேருந்து இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஒரு 4 பிரான்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க, ஒரு 2 மாதம் 3 மாதம் க்ரியேட் பண்ணுறீங்க, நல்லா பாருங்கள், அவங்களையும் வளர்த்துறீங்க. அப்போ உங்களுக்கு பேர் மேட்சும் கிடைக்கும், சில்வருங்கிற பொசிஷன் போவீங்க. அந்த சில்வர் அச்சீவ் பண்ணால் எகெயின் 4 லெவல் ஓப்பன் ஆயிரும். ஸோ டோட்டலாக யூஆர் குவாலிஃபை ஃபார் 12 லெவல்ஸ். அப்போ சிந்திச்சு பார்க்கணும். அப்போ 12 லெவல்ஸ் 12% உங்களுக்கு கிடைக்கிது. இதில் பெரிய விஷயம் என்னென்னா, ஒன்ஸ் நீங்கள் பிரான்ஸ் ஆனவே லெஃப்ட் ரைட்டாக பிரியும் பொழுது ஒவ்வொரு பேர் மேட்சுக்கும் 5% கிடைக்கும். அப்போ அதோட ஆவரேஜ் எடுத்திங்கன்னா அழகாக நம்ம வந்து ஒரு 10% ஈஸியாக ஏர்ன் பண்ணக்கூடிய வாய்ப்பு இதில் இருக்குது. நான் திரும்பவும் சொல்கிறேன், காம்படிஷன் கம்பெனி எங்கேயுமே கிடையாது. ஒன்று லெவல் இருக்கும், இல்லைனா பைனரி இருக்கும். பைனரி இருந்தால் ஒரு லைனில் போனால் பணம் வராது, லெவல் இருந்து நீங்கள் ஒரு லெவலுக்கு மேலே பணம் வராது. ஏன்னா வந்து உங்களுக்கு அன்லிமிட்டட் டெப்த்து போகாது. பட் பைனரியில் என்ன பிரச்சனைனா, நீங்கள் 12 லெவலில் ஒரு 10 கோடி பிஸ்னஸ் 5 கோடி பிஸ்னஸ் வந்தாலும் அது பேர் மேட்சுக்கு யூஸ் ஆகி உங்களுக்கு ஒரு 5% கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது விஷயம், இதை தவிர ரிவார்ட்ஸு அவார்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஒரு ப்ராடக்ட் பேஸ் எப்படி பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு எல்லாமே இருக்குது. எம்டி சிஓக்கான ஸ்பெஷல் ட்ரைனிங் எல்லாமே கொடுத்துட்ருக்குறோம். ரெண்டாவது, உங்களுக்கு ஒன்றுமே தெரிலனா கூட உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பயிற்சி கொடுத்து உங்களை ஒரு வெற்றியாளராக மாற்றுறதுக்கான எல்லா விஷயங்களும் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஓகேங்களா? அப்போ நீங்கள் தயாருங்கிறது மட்டும்தான் இங்கே கேள்வி. அதனால் இந்த வீடியோ அனுப்புனவங்கள்ட்ட மற்ற விஷயங்கள் இது எப்படி சார் டீட்டெயில் தாராளமாக கேளுங்க. ஏன்னா ஒரு விஷயத்தில் இறங்குறோம்னா யோசிக்கிறது தப்பே கிடையாது. ஆனால் இறங்கிட்டோம்னா பின்தங்கக்கூடாது. அந்த வகையில் கிரிப்டாவில் இன்றைக்கி பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன கைராக்கு, இந்தியாவில் மட்டும் இல்லை உலகத்திலேயே ஒரு கிரிப்டோ பேஸ்டு ப்ராஜெக்ட் கம்பெனி, ஒரு டெக்னாலஜி கம்பெனி 4th anniversary அதாவது ஸ்டெப்பிங் பண்ணுறாங்கன்னா ஒன்லி 1 கம்பெனி கைரா மட்டுமே. ரெண்டாவது, ஓன் பிளாக் செயின் எல்லாமே இருந்து வெறும் 2.3 ₹2 என்று சொல்லக்கூடிய சிங்கிள் டிஜிட்டில் உங்களுக்கு ஒரு காயின் கிடச்சிருக்குன்னா இதுதான் மிகப்பெரிய மகிமை. நீங்கள் மற்ற இடத்துல ₹100 இருக்கிற காயின் ₹50 காயின் போட்டிங்கன்னா உங்கள் முதலீடு அதிகமாகும். இங்கே வெறும் 5000 காயினுக்கு ஒரு 11-12,000 போட்டால் கூட 5000 காயின் கிடச்சிரும். அப்போ என்ன மீனிங்னா, கிரிப்டோ பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் ஜாயின் பண்ணிங்கன்னா மிகப்பெரிய வெற்றி வரும். ஸோ அதனால் இந்த வீடியோ அனுப்பினவங்கள்ட்ட கேட்டு இந்த பயணத்தை தொடங்குங்கள். நாம் எல்லோரும் இணைந்து இந்த 2025 எண்டை செலிப்ரேட் பண்ணி 2026 வெற்றியை செலிப்ரேட் பண்ணலாம். வாங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச்.